குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு கேஎஃப்ஐஎஸ் அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு தேவையான கிளாஸஸ் வந்து நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ என்எம்எம்எஸ் எக்ஸாம் 2025 வருஷத்துக்கான எக்ஸாம் வந்து ஜனவரியில் வந்து வரும். இந்த எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே கொடுக்க போகிறோம். பர்டிகுலராக வந்து இந்த மேட் எக்ஸாம். ஸோ மேட்டில் வந்து உங்களுக்கு 90 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 டாபிக் இருக்குது. ஓகேங்களா? இந்த 30 டாப்பிக்கையும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் கைடு. இது வந்து கவர்மெண்ட்டே வந்து இலவசமாக ஸ்டூடெண்ட்ஸோடைய டெவலப்மெண்ட் காண்டி ப்ரிப்பரேஷன் காண்டி கொடுக்கக்கூடியது. ஸோ இதை நான் வந்து நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் மேட் எக்ஸாமுக்கு மட்டும் சாரி என்எம்எம்எஸ் எக்ஸாம் மட்டும் கிடையாது. என்எம்எம்எஸ் டெஸ்ட்டு என்டிஎஸ்சி. ஸோ என்எம்எம்எஸ்ங்கிறது 8th ஸ்டூடெண்ட் எழுதுறது. டெஸ்ட்டு வந்து 9th ஸ்டூடெண்ட்ஸ். என்டிஎஸ்சி வந்து 10th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதக்கூடியது. ஓகேங்களா? இந்த எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான மேட் வந்து கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம நடத்தக்கூடிய கிளாஸஸ் இதில் ஒரு 30 டாபிக் இருக்குது. இந்த 30 டாப்பிக்குமே வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம கவர் பண்ணிடுவோம். அந்த 30 டாபிக் என்னன்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதான் அந்த 30 டாபிக். ஸோ மேட்டை பொறுத்தவரையும் ரீசனிங் டாபிக் தான். இல்லை வெர்பல் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அதே மாதிரி நான் வெர்பல் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து மொத்தம் உங்களுக்கு 30 டாபிக் இருக்குது. இந்த 30 டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம் பற்றின பேசிக்கான ஒரு சின்ன டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த என்எம்எம்எஸ்ங்கிறது பொதுவாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாம் வந்து கொடுக்குறாங்க. அதில் தான் என்எம்எம்எஸ் ட்ரஸ்ட்டு என்டிஎஸ்சி. என்எம்எம்எஸ்ங்கிறது 8th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். இது வந்து நீங்கள் போத் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டு மட்டும் தான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் எழுத முடியாது. மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 8th படிக்கும்போது எழுதுவீங்க. உங்களுக்கு மேட் பேப்பர் நம்ம இப்போ நடத்துகிறோம் பார்த்தீங்களா, ரீசனிங். ஸோ அந்த மேட் பேப்பர் வந்து ஒரு 90 கொஸ்டின், சேட் பேப்பர் வந்து ஒரு 90 கொஸ்டின், மொத்தம் 2 பார்ட்டாக நடக்கும். இதுலேயும் இந்த 2 பேப்பர்லையும் வந்து நீங்கள் 40% மேலே மார்க் மினிமம் இருக்கணும். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்கனால நம்மளுடைய டார்கெட் என்னன்னா, மேட்ல 90 கொஸ்டினுக்கு 80 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் வந்து 80+ கொஸ்டின் வந்து நீங்கள் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பராக பார்த்து டெஸ்ட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் வந்து என்ன பண்ணலாம், 80+ கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். அது மாதிரி சேட் வந்து இன்னும் இது பேசிக் தான். உங்களுடைய 7th ஸ்டாண்டர்டுடைய சயின்ஸு அண்ட் சோசியல் சயின்ஸ் இது ஃபுல்லாக 3 டேம் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம். ஸோ இதை நீங்கள் 3மே எழுதணும். ஸோ 3மே படிக்கணும். ஸோ 8th ஸ்டாண்டர்டில் வந்து இதே சயின்ஸு சோசியல் சயின்ஸ் தான். ஆனால் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டேமும் செகண்ட் டேமும் படித்தா போதும். ஓகேங்களா? இது நீங்கள் படித்து நீங்கள் எழுதணும். சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் அப்புறம் மேக்ஸ் இருக்குது, ஸ்கூல் மேக்ஸ். ஓகேங்களா? மேக்ஸ் புக்கு இதையும் நீங்கள் படிக்கணும். ஸோ இதுக்குமே வந்து மெட்டீரியல்ஸ் இருக்குது. சேட்டுக்குன்னு சொல்லிட்டு மெட்டீரியல் இருக்குது. ஸோ மோகன் சாரோடைய மெட்டீரியல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்க சர்வீஸாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டெவலப்மெண்ட் காண்டி கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம் எழுதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் 8th படிக்கும் போது 8th முடிக்க டைமில் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. 9th 10th 11th 12th இந்த 4 வருஷத்துக்கு உங்களுக்கு மாதம் வந்து 1000 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட்க்கு வந்து கிரெடிட் ஆகும். கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ 12 ஒரு சாரி மொத்தம் 12 மாதம் 4 வருஷம். ஓகேங்களா? ஒரு மாதத்துக்கு 1000 ரூபான்னு வச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா. 4 வருஷத்துக்கு உங்களுக்கு 48,000 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். நம்ம டெஸ்ட் எக்ஸாம் வந்து 9th படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவீங்க. உங்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபா கிடைக்கும். ஸோ 4 வருஷத்தில் உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு வந்து 1000 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ 4 வருஷத்தில் வந்து உங்களுக்கு 4000 ரூபா வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த என்எம்எம்எஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எய்டட் தான் எழுத முடியும். டெஸ்ட்டுங்கிறது ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் படிக்கக்கூடிய பசங்க தான் எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ முனிசிபல் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எழுத முடியாது. வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இதை எழுத முடியும். ஓகேங்களா? என்டிஎஸ்சியை பொறுத்தவரையும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். கவர்மெண்ட் எய்டட், பிரைவேட், மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்சி, ஸோ கேந்திரா வித்யாலயா ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி எல்லா ஸ்கூல்ஸ் வந்து எழுத முடியும். இப்போ நீங்கள் 10th படிக்கும் போது எழுதுவீங்க. உங்களுக்கு 11th 12th மாதம் மாதம் 1550 வரும். அது மாதிரி நீங்கள் காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு மாதம் மாதம் 2000 ரூபா உங்களுக்கு வரும். அது மாதிரி நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஹெச்டி பண்ணுறீங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. உங்களுக்கு நான் ஃபர்தராக டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த ஒவ்வொரு எக்ஸாம் பற்றியும் ஒரு வீடியோ நான் கிரியேட் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து சிலபஸில் வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா,
ஓகே. இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? படங்களில் விடுபட்ட எண்ணை கண்டறிதல். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் இன் தி ஃபிகர். ஸோ இந்த டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஓகே. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா என்எம்எம்எஸ் பொதுவாக இந்த ரீசனிங்ல வந்து இந்த மாதிரி சில பிக்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு என்எம்எம்எஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. பட் எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம், டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதலாம். ஸோ யூபிஎஸ்சி, சார் யூபிஎஸ்சி யூஸ் ஆகும் இந்த டாபிக் எங்கெங்க யூஸ் ஆகுதுன்னா டிஎன்பிசி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும். யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், அப்புறம் பர்டிகுலராக போலீஸ் எக்ஸாம்ஸ் டிஎன் போலீஸ் எக்ஸாம்ஸ்லேயும் நிறைய ரீசனிங் டாபிக் இருக்கும். ஸோ அது எல்லா டாப்பிக்குமே அந்த 30 டாபிக்ல வந்து மேஜராக வந்து எல்லா எக்ஸாம்ஸுமே கேட்குறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போயே இது கொடுக்கறனால அவங்க ஃபியூச்சரில் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் இது யூஸ் ஆகும். இது ரொம்ப இந்த புக்ஸ் வந்து இந்த மெட்டீரியல் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லைஃப் லாங் வந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஓகேங்களா? நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஜாப் போனால் கூட பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும். ஸோ அதனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் தொடர்ந்து இது யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ டாபிக்ல போகலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு 3 பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பிக்சர்லையும் பார்த்தீங்கன்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரவுண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 3 நம்பர் இருக்கு. 10, 15, 20. அதே மாதிரி 12, 18, 24. ஸோ 14, இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு, இங்கே 28ன்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இதே மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்து அதில் மிஸ்ஸிங் நம்பர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா டாபிக்குமே வந்து ஒரு ஏதாவது பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த டாபிக்ல இந்த ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. இதுல வந்து 10 இருக்கு, இங்க 15 இருக்கு, இங்க 20 இருக்கு. ஓகேங்களா? கீழே 4 ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 1 வந்து 8, ஆப்ஷன் 2 வந்து 26, ஆப்ஷன் 3 வந்து 21, ஆப்ஷன் 4 வந்து 35. இதுல வந்து கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரையும் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரும் செகண்ட் பிக்சரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. தேர்ட் பிக்சர் மட்டும் தான் கம்ப்ளீட் ஆகல. ஸோ அதுல ஒரு பார்ட் வந்து கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினோட டெப்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து 10 இருக்கு, இங்க 15 இருக்கு, இங்க 20 இருக்கு. ஸோ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு இந்த பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றா போக போக 5 இன்ச்சா கூடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 5 வந்து கூடிக்கிட்டே போகுது. ஓகேங்களா? இதுல இருந்து 5 கூடிக்கிட்டே போகுது. நம்ம இங்க இருந்து 15ல இருந்து இங்க 5 5 கோடி இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்க வந்து 5 இன்ச்சா கூட்டிகிட்டு போகுது. நம்ம இங்க பாருங்க, இங்க 12 இருக்கு, இங்க 18 இருக்கு. ஸோ 6 கோடி இருக்கு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 24, 18 + 6 வந்து 24. ஸோ இங்க வந்து இங்க 5 கோடி இருக்கு, இங்க 6 கோடி இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இதுக்கு அடுத்த நம்பர் 7 கோடி இருக்கலாம். ஓகேங்களா? 14 + 7 எவ்வளோ? 14 + 7 வந்து 21. நம்ம 21 + 7 28. ஸோ இங்க பேட்டர்னே இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த 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 பிக்சருக்கு இங்க 14, இங்க 28, இங்க என்ன இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருந்து 7 கோடி இருக்கு, 7 கூனா 21. ஸோ இதுல இருந்து 7 போடும்போது 28. ஸோ இது கரெக்டா வருது. ஸோ நீங்க இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த சம்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கொஞ்சம் புரியலன்னா திரும்ப பொறுமையா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நான் திரும்ப ஒரு தாட்டி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக்கை பொறுத்தவரையும் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா மெயினா மெயினா வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதே மாதிரி பிக்சர்ஸ் ஒரு ரவுண்டோ ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? 3 பிக்சர் இருக்கு, அதில் 2 பிக்சர் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஒரு பிக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகல. இந்த 2 பிக்சர் எந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுதோ அதே தான் வந்து இந்த பிக்சரும் இந்த பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்க, இங்கே 10 இருக்கு, ஸோ இங்கே 15, ஸோ இங்கே 5 கூடி இருக்கு. ஓகேங்களா? ஸோ 15 ஆயிருக்கு. ஸோ 15ல இருந்து 5 கூடினா 20. ஸோ அப்போ இங்கே 5 5 கூடி இருக்கு.
நம்ம இங்கே பாருங்க 12. 12லேருந்து 6 கூட்டணும் அப்படின்னா 18. 18லேருந்து 6 கூட்டணும்னா 24. இப்போ இங்கே 5 கோடி இருக்கு, இங்கே 6 கோடி இருக்கு. அப்போ இங்கே தான் என்ன வரும்னு கேட்காங்க. ஸோ இங்கே 5 6 வந்துச்சுன்னா இந்த இடத்துல 7. சில இடங்களில் ஒரே நம்பர் கூடும், சில இடங்களில் அடுத்தடுத்த நம்பர் கூடும். இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ 7 கூடுது அப்படின்னா எப்படி இருக்கும்? 21 வரும். ஸோ 21லேருந்து 7 கூடுச்சு அப்படின்னா 28. ஸோ 28 கரெக்டாக தான் வருது. அப்போ 7ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 7 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 21 இந்த இடத்துல வரணும். இந்த ஸ்கொயர் இந்த கொஸ்டின் மார்க் போட்ட இடத்துல 21 வரணும். ஓகேங்களா? இந்த 21 தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதில் வந்து 31 போட்டிருக்காங்க. ஸோ 21 தான் கரெக்ட். சரி, ஓகே. ஸோ அடுத்தடுத்து சம்ஸ் போகும்போது உங்களுக்கு புரியும். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சுட்டு வாங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின். இதில் பாருங்க 5 11 1 6. இந்த மாதிரி 11 23 2 12. அது மாதிரி இந்த ரெண்டு ஸ்கொயர் என்ன பேட்டர்னை ஃபாலோ பண்ணுதோ அதே தான் வந்து இந்த ஸ்கொயரும் அதே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த பேட்டர்ன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இது நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட யோசிங்க. நான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளான ஒன்று தான். இதை இந்த ஸ்கொயர்க்குள்ள இருக்க இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் எடுத்துக்கிடுவோம். ஸோ இந்த 5 6, இந்த 5 6ஐயும் கூட்டிங்கன்னா 11. ஓகேங்களா? இது ரெண்டையும் கூட்டி வரக்கூடியதை இங்கே போட்டிருக்காங்க. அது மாதிரி இங்கே 11 12ஐயும் கூட்டிங்க அப்படின்னா 23. ஓகேங்களா? அது மாதிரி 7 8ஐயும் கூட்டிங்க அப்படின்னா இங்க என்ன வரும்? 7ஐயும் 8ஐயும் கூட்டிங்கன்னா 15. ஸோ இதான் உங்களுக்கு ஆன்சர் 15. ஸோ இங்கே இது பிக்சர் கம்ப்ளீட் ஆகணும்ல, இது ரெண்டையும் கூட்டி இங்கே 11 போட்டிருக்கீங்க. ஸோ இங்கேயும் வரணும்ல. ஸோ அதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 6 5 இல்லை பெரிய நம்பர் 6லேருந்து 5 கழிச்சிங்கன்னா 1. நம்ம 12லேருந்து 11 இங்கே ஆன்சர் இங்கே 1 தான் வரும். ஓகேங்களா? 2 தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ 12லேருந்து 11 கழிச்சிங்க அப்படின்னா இங்கேயும் 1. 8லேருந்து 7 கழிச்சிங்கன்னா 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ பேட்டர்ன் வந்து இதான் ஃபாலோ ஆகுது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்ப ஒரு தாட்டி கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இப்போ பொறுமையாக பாருங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின், மூணாவது கொஸ்டின். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ட்ரையாங்கிளில் வந்து இங்கே ஒரு நம்பர் போட்டிருக்காங்க, இங்கே ஒரு நம்பர் போட்டிருக்காங்க. 3 பக்கமும் ஒரு நம்பர் இருக்கு, சென்டரில் ஒரு நம்பர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இந்த பிக்சர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இந்த பிக்சர் மட்டும் கம்ப்ளீட் ஆகல. இங்கே சென்டரில் என்ன வரும்னு தெரியல. ஸோ நாலு நாலு ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டான ஆன்சர் எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் யோசிங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே. ஸோ இது பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு வந்து மேக்னிஃபிகேஷன் ஒரு ட்ரையாங்கிள், 3 பக்கமும் நம்பர் கொடுத்துருக்காங்க, சென்டரில் ஒரு நம்பர் இருக்கு. ஸோ இந்த நம்பர் வந்து சென்டரில் வரக்கூடிய நம்பர் வந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய 3 நம்பரை பேஸ் பண்ணி தான் வருது. பொதுவாக வந்து இந்த பிக்சர்ஸ் கொடுத்து நம்பர் கேட்கல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒன்று கூட்டியிருப்பாங்க, இல்லை கழிச்சிருப்பாங்க, இல்லை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க, டிவைட் பண்ணியிருப்பாங்க. இதை தவிர்த்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு நம்பருடைய ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு நம்பரை வந்து கியூப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணது கியூப் பண்ணது கூட என்ன பண்ணியிருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மைனஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து புதுசாக படிக்கக்கூடிய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. இது உங்களுக்கு எப்போ விளங்கும் அப்படின்னா, நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே. இதில் பாருங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 5 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர். ஸோ இந்த எல்லா நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 5 ஸ்கொயர் 25, 4 ஸ்கொயர் வந்து 16, 3 ஸ்கொயர் வந்து 9. எல்லாத்தையும் கூட்டிங்க அப்படின்னா 25 + 25 மொத்தம் இது வந்து 50 வருது. ஓகேங்களா? ஸோ இந்த வரக்கூடிய ஆன்சரை வந்து இந்த சென்டரில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 3 நம்பரையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் சென்டரில் போட்டிருக்காங்க. இதே தான் இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. இந்த இந்த பிக்சர் பார்ப்போம். 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். 3 9, 2 2 4, 6 6 36, 40, மொத்தம்
49. ஓகேங்களா? ஸோ இங்கே பேட்டர்ன் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் வரும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுவீங்க? இதில் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சென்ட்ரல் ஆன்சர் என்ன வரும்? 2 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 1 ஸ்கொயர். 2 2 4, 5 25, 1 1. மொத்தம் எவ்வளோ? 30. ஸோ 30 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ அடுத்த சம் போகலாம். புரியலன்னா திரும்ப ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணி வந்து கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இங்கே 4 இருக்கு, 4 5 3. இங்கே சென்டரில் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் ட்ரையாங்கலுக்கு என்ன வரும்னு கேட்காங்க. இந்த 3 நம்பரையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் வருது. ஓகேங்களா? இந்த 3 நம்பரையும் பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்சர் வருது. ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் இந்த 3 கூட்டி பார்க்கலாம். 4 + 5 9 10 11 12. இங்கே 12 வரலை. ஓகேங்களா? அதே மாதிரி 5 8 9 10 இங்கேயும் வரலை. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்களே யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இங்கே ஆட் பண்ணி பார்த்தோம், வரலை. ஸோ இங்கே 60ன்னு இருக்கு, ஒரு மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 4 5 4 20, 20 × 3 வந்து 60. ஓகேங்களா? கரெக்டாக வருது. ஸோ 3 15, 15 2 30. ஸோ இங்கேயும் கரெக்டாக வருது. ஸோ இது இங்கே இந்த ரெண்டு பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும் போது இதுவும் அதே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ எப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 2 6, 6 8 6 8 48. ஓகேங்களா? ஸோ 48 தான் ஆன்சர். ஸோ 48 வந்து ஆப்ஷன் 1ல் இருக்கு. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் என்எம்எம்ஸ்ல லாஸ்ட் இயர் ரீசெண்ட் இயர்ஸ்ல கேட்டது தான். உங்களுக்கு இது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்க 4 இருக்கு, 2 இருக்கு, இங்க வந்து 12 இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஆஹ் இங்க பேட்டர்ன் பார்ப்போம். ஓகேங்களா? 2 பிக்சர் கம்ப்ளீட்டா இருக்கு. 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 21 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க என்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இந்த 2 பிக்சருடைய பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி பேட்டர்ன், ஏதோ ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ஸோ அந்த பேட்டர்ன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சரை வந்து நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை பாஸ் பண்ணிட்டு நீங்க யோசிங்க, இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும் அப்படிங்கிறத யோசிங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது பாருங்க, 4 4 ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 4 ஸ்கொயர் பண்ணா 16. ஸோ இங்க 2யும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்கொயர் பண்ணா 4. 16ல இருந்து 4 கழிச்சு அப்படின்னா 12 வருதுங்களா? ஸோ இது ஒரு பேட்டர்ன். அடுத்தது பார்ப்போம். இங்க வந்து 5 ஸ்கொயர், 5 இருக்கு, 5 ஸ்கொயர், கீழே 2 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் 25, 2 ஸ்கொயர் 4 கழிச்சோம் அப்படின்னா 21. ஓகே, அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இதுதான் பேட்டர்ன். ஸோ பேட்டர்னுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்க ஓகே பேட்டர்ன் தெளிவாகவே தெரியுது. என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி இந்த நம்பர்ல இருந்து இதை கழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் வரும். அப்போ இது என்ன பண்ணியிருக்கணும், 6 ஸ்கொயர் 4 ஸ்கொயர், 6 6 36, நாங்க 16. ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 36 இந்த 16 போச்சு அப்படின்னா 20. ஸோ ஆன்சர் வந்து 20. ஓகேங்களா? இப்ப அடுத்த கொஸ்டின் போவோம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த சென்டர்ல வந்து ஒரு ரவுண்ட் இருக்கு. ஸோ அதில் வந்து 64 போட்டிருக்காங்க. சுற்றி 4 பக்கமும் 4 நம்பர் இருக்கு. இந்த பிக்சர் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இந்த பிக்சரும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த பிக்சர்ல சென்டர்ல என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க 64ங்கிறது நம்பர் இருக்கு. இது நீங்க என்ன பண்ணிக்கலாம், சுற்றி இருக்க நம்பர் எல்லாத்தையுமே கூட்டி பார்க்கலாம். 16 26, 26 26, 52 52 + 12 எவ்வளோ? 64. ஓகேங்களா? இப்போ கூட்டினா 64 வருது. ஓகேங்களா? ஸோ 16 + 10 + 12 + 26 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வருது? 64. ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வருதான்னு பாருங்க. 9 + 11 + 25 + 27 இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 11 + 9 20, 25 45, 45 55 65, 70 72. ஓகேங்களா? ஸோ 72 வருது. 72 கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க, சுற்றி இருக்கக்கூடிய நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா சென்டரில் இருக்கக்கூடிய ஆன்சர் வந்துடும். இதுக்கு அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ஸோ 24 + 15
ப்ளஸ் 23 ப்ளஸ் 18. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 5 ஃபர்ஸ்ட் ஃபுல் நம்பர் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? 20, 30, 50, 60, 64, 69, 69, 70, 72, 80. ஓகேங்களா? 80. ஸோ ஆன்சர் வந்து 80ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது நார்மலாக ஆட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி 24, 15, 23, 18 இருக்கிறத வந்து நீங்கள் ஃபுல் நம்பர் எடுத்துக்கோங்க. 24 இருக்கக்கூடிய 20 எடுத்துக்கோங்க. ஸோ 15 இருக்கக்கூடிய 10 எடுத்துக்கோங்க. இது ஃபுல் நம்பர் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த தனித்தனி இந்த யூனிட் டிஜிட்ல இருக்கக்கூடிய 4, 5 இதெல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 20, 30, 50, 60, 60, 64, 64, 69, 70, 72, 80. ஓகேங்களா? ஸோ 80ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. இன்னும் இதில் வந்து ஒரு 2 சம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்ட் டூ வீடியோவில் வந்து நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு பிக்சர் இருக்குது, இங்கே ஒரு பிக்சர் இருக்குது. இந்த தேர்ட் பிக்சர் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ஸோ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து இதை பொறுத்த வரையும் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, 81, 18 இங்கே பக்கத்தில் 9 இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது தெரியுது, இது எல்லாமே 9 மடங்கு. நீங்கள் பேசிக்காக வந்து இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர்ல இருந்து ஒன் ஸ்கொயர் இடைவெளி 1, 2 ஸ்கொயர்ல இருந்து 4, 3 ஸ்கொயர் இடைவெளி வந்து 9, 4 ஸ்கொயர் இடைவெளி வந்து 16. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 20 ஸ்கொயர் வரையும் நீங்களே உங்கள் கைப்பட எழுதி என்ன பண்ணிக்கணும், ஒரு நோட் எழுதி வச்சு நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 1 கியூப் உடைய வெளியே 1, 2 கியூப் உடைய வெளியே வந்து 8, 3 கியூப் உடைய வெளியே 3, 9, 9, 27. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வரிசையாக 10 கியூப் வரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், எழுதி வச்சுக்கணும். ஓகேங்களா? எழுதி வச்சு இந்த நம்பர்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 81ங்கிறது 9 ஸ்கொயர், இந்த 49ங்கிறது 7 ஸ்கொயர், 121ங்கிறது 11 ஸ்கொயர். இந்த 9 தான் இங்கே இருக்கு, 7 இங்கே இருக்கு. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து 9 2 18, 9 இன்ட்டு 2 பண்ணியிருக்காங்க. இங்கே 7 2 14. அப்போ இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, 11 இன்ட்டு 2 22ங்கிறது தான் ஆன்சர். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க இந்த 9ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த 9 வந்து ஸ்கொயர் பண்ண 81, 9 2ஆல மல்டிப்ளை பண்ண 18, அது இங்கே போட்டாங்க. 9 வந்து ஸ்கொயர் பண்ண 81, ஸோ அது இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் இங்கே பேட்டர்ன். இங்கே வந்து ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு என்ன பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய நம்பரையும் வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இதான் இங்கே பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணா, ஒவ்வொரு கொஸ்டின் போகும்போது நீங்களே பாஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் அந்த அந்த அடிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான கால்குலேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர ஸ்கொயர் பண்ணுறது பேசிக்காக வந்து 1 ஸ்கொயர்லேருந்து 20 ஸ்கொயர் வரையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மாதிரி 1 கியூப்லேருந்து 10 கியூப் வரையும் அட்லீஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மேத் பேப்பருக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2, 3, 125 இருக்கு. இங்கே 1, 3, 64 இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க ஏற்கனவே இந்த 1 ஸ்கொயர் இது எல்லாமே 20 ஸ்கொயர் வரை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 125ங்கிறது எதோடைய ஸ்கொயர்? ஸ்கொயர் கிடையாது, கியூப். 5 கியூப் உடைய வெளி வந்து என்னது, 125. நம்ம 64ங்கிறது 4 உடைய கியூப். ஓகேங்களா? 4 நாங்க 14, 14 நாங்க 64, 5 5 25, 25 5 125. 216ங்கிறது என்ன, 6 உடைய கியூப். 6 6 36, 36 இன்ட்டு 6 எவ்வளோ, 216. இப்படி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க அப்போ இது 5 கியூப்பா இருக்கு. இங்க பாருங்க, இது ரெண்டையும் கூட்டி பாருங்க 5, இது ரெண்டையும் கூட்டி பாருங்க 4. அப்போ இது ரெண்டையும் கூட்டினா 6 வரணும். அப்படித்தானே? இது ரெண்டையும் கூட்டினா 6 வரணும். அப்புறம் இங்க 3 இருந்தா தான் 6 வரும். சாரி, இங்க 4 இருந்தா தான் 6 வரும். ஓகேங்களா? ஸோ இந்த 6 வரணும் அப்படின்னா இங்க 4 வரணும். 4 ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் 2ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். உங்களுக்கு புரியலன்னா நீங்க கொஞ்சம் பேக்ல போய் திரும்ப பொறுமையா கேளுங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ 5 4 3 இது ஏற்கனவே மேலே பார்த்த சம் மாதிரி தான். இதுல வந்து சென்டர்ல இந்த நம்பர் வந்து என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணியிருக்காங்க, இது பாஸ் பண்ணிட்டு நீங்களே யோசிங்க. ஸோ 5 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 + 16 + 3 9 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும், 50 வரும். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க இங்க பார்க்கணும். இதையும் நீங்க ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 2 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 1 ஸ்கொயர், 2 2 4,
5 25 1 1 மொத்தம் எவ்வளோ வருது? 30 வருது. ஸோ 30ங்கிறது கரெக்டாக வருதா? ஸோ இங்கே அதே பேட்டர்ன் தான். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 6 ஸ்கொயர், 3 9, 2 2 4, 6 6 36, 40 49 வந்து வரணும். 49 எங்க இருக்கு? ஆப்ஷன் 3 தான் 49 இருக்கு. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் இதில் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே இருக்கிற மாதிரி இந்த அனோட்டேஷன் பிடிஎஃப்பும் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மேலே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தாட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்லே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு புரியாது சில நேரம். ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்கட்டில் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் யூஸ் ஆகும். இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் இந்த இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா டாபிக் கவர் பண்ணும்போது எல்லாமே வந்து அனோட்டேட்டாக இருக்கும். ஸோ அந்த அனோட்டேட்டான பிடிஎஃப்பும் இருக்கும், கம்ப்ளீட்டாக அனோட்டேட் பண்ணாமல் எம்டி பிடிஎஃப் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த எம்டி பிடிஎஃப் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் அதே மாதிரி அனோட்டேட் பண்ணேன் இப்போ எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபோன்லேயோ சிஸ்டம்லேயோ வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.